வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு NINI-NetruIndruNalai. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னோடய ஸ்டைலில் சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு டாக்கோ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லோபியா டாக்கோ. நீங்கள் இந்த காராமணிக்கு பதிலாக என்ன சுண்டல் உங்கள் வீட்டில் இருக்கோ அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். டாக்கோஸில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டாக்கோஸ், ஹார்ட் டாக்கோஸ் இருக்குது. நம்ம இன்றைக்கி சாஃப்ட் டாக்கோஸ் பண்ண போகிறோம். டோட்டிலா மாதிரி பண்ணி அதை வச்சு தவாலே எப்படி டாக்கோ பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிறதுக்காக நம்ம குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி சீஸ் சேர்த்து பண்ணிக்கலாம். டாக்கோஸ் பார்த்தீங்கன்னா சோள மாவில் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இதில் பாதி மைதா பாதி கோதுமை மாவு சேர்த்து பண்ண போகிறோம். ப்ளஸ் டாக்கோ ஷெல்ஸை வந்துட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறாங்க. நம்ம ஆயில் அவாய்ட் பண்ணுறதுக்காக தவாவில் சப்பாத்தி மாதிரி போட்டு எடுத்துக்க போகிறோம். நவராத்திரி டைமில் பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக சில நாள் நம்மளுக்கு சுண்டல்லாம் நிறைய வேஸ்ட்டாக போயிடும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் சுண்டலை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு டின்னர் மீலாக பண்ணி கொடுக்கலாம். இது பண்ணுறதுக்கு மொத்தமாக 4 ஸ்டெப் இருக்குது. மாவு பிசையிறது, ஃபில்லிங் ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறமா ஒரு குவிக் சாஸ் ரெடி பண்ணிக்க போகிறோம். 4வதாக எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி தவாவில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். முதல் ஸ்டெப்பாக மாவு பிசையிறது பார்த்துடலாம். ஒரு பவுலில் 1.5 கப் கோதுமை மாவு, 1.5 கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங் இல்லைனா பாஸ்தா சீசனிங் எது இருக்கோ சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம மைதா சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு மாவு நல்லாவே ஸ்மூத்தாக இருக்கும். நல்லா பிசைஞ்சு சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒரு 15 நிமிஷம் தனியாக ஓரமாக வச்சுடுங்க. இது நல்லா ஊறத்துக்குள்ளேயும் நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். இது நீங்கள் பிளெயின் மைதா மாவு இல்லைனா பிளெயின் கோதுமை மாவில் கூட பண்ணிக்கலாம். பட் நம்ம கோதுமை மாவில் பண்ணும்போது நம்மளுக்கு சப்பாத்தி ஃபீல் தான் கொடுக்கும். மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது கொஞ்சம் டோட்டிலா ஃபீல் கிடைக்கும். எண்ணெய் தடவி நல்லா பிசைஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு ட்ரை ஆகாமல் நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கும். அவ்வளோதாங்க, அவுட்டர் ஷெல்லுக்கான மாவு ரெடி ஆகிடுத்து. இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்தது நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். ஃபில்லிங் பண்ணுறதுக்கு நான் காராமணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரௌன் கலரில் இருக்கிற இந்த காராமணியை நைட்டே நான் ஊற போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அட்லீஸ்ட் ஒரு 8 ஹவர்ஸ் உங்களுக்கு ஊறினா தான் ஈஸியாக வேகும். இந்த ரெசிபிக்கு நான் 200 கிராம் காராமணி எடுத்திருக்கேன். காராமணியை ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு 3-4 விசில் விட்டாலே உங்களுக்கு வெந்துடும். ஒன்று எடுத்து நசுக்கி பாருங்கள் சாஃப்ட் ஆகிடுச்சான்னு. சாஃப்ட் ஆகிடுச்சுன்னா வெந்துடுத்துன்னு அர்த்தம். வெந்த இந்த காராமணியில் இருக்கிற தண்ணியெல்லாம் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு காராமணியை மட்டும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காராமணியில் தான் பண்ணணுன்ட்டு இல்லைங்க. உங்கள்கிட்ட என்ன சுண்டல் இருக்கோ அந்த சுண்டலை நீங்கள் பண்ணிக்கலாம். இஃப் அட் ஆல் நீங்கள் இந்த மாதிரி சுண்டலை ஊற போட மறந்துட்டிங்கன்னா டக்குன்னு சுண்டலை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் களைஞ்சிட்டு குக்கரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சுண்டல் சீக்கிரமாக வெந்துடும். இப்போது இதை நம்ம சாட்டே பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் பொடி பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு லைட்டாக வறுபட்டதுக்கப்புறமா 2 சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிட்டு பூண்டையும் வெங்காயத்தையும் நல்லா வேகிற வரைக்கும் சாட்டே பண்ணிக்க போகிறோம். வெங்காயம் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் கேப்சிகமாக பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்க்குறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த காராமணியை மட்டும் சேர்த்துருங்க. தண்ணியெல்லாம் கீழே கொட்டிட்டு நீங்கள் சுண்டலை மட்டும்தான் சேர்க்கணும். சுண்டல் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்ல ஒரு இட்டாலியன் ஃப்ளேவர் கொண்டு வரதுக்காக நம்ம மாவுலேயும் கொஞ்சமாக இட்டாலியன் சீசனிங் சேர்த்தோம். அதே மாதிரி ஃபில்லிங்லேயுமே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இட்டாலியன் சீசனிங் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உங்கள்கிட்ட ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர் இருந்தால் 1 டீஸ்பூன் ஆனியன் பவுடர், 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர் சேர்த்துக்கோங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர்லாம் டீஹைட்ரேட்டட் வெர்ஷனாக நம்மளுக்கு இப்போ எல்லா கடைகளையும் ஈஸியாக கிடைக்கிது. ஸோ கிடைச்சா ஒரு சின்ன பேக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. பாஸ்தாலாம் போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு. இல்லைனா பாப்கார்ன்லாம் பண்ணிங்கன்னா மேலே அப்படியே தூவி விட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த பவுடர்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 தக்காளியிலேருந்து விதையெல்லாம் நீக்கிட்டு தோலோடு அந்த ஃப்ளஷை மட்டும் நம்ம சின்ன சின்னதாக சாப் பண்ணிவிட்டு இந்த சுண்டல் கூடையே சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. தக்காளி வெந்து குழையக்கூடாது, அங்கங்கே இருக்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஜஸ்ட் இந்த சூட்டில் நீங்கள் தக்காளி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 டாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஃபில்லிங்கை நல்லா ஆற விட்டுருங்க. ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதை ஃபில் பண்ண முடியும். இது ஒரு பக்கம் ஆறிட்டுருக்கிறதுக்குள்ளேயும் நம்ம சாஸ் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு சாஸ் தான். 1000 Island ட்ரெஸ்ஸிங் மாதிரி இருக்கும். ஒரு பவுலில் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ், இது கூட பாதி அளவுக்கு மேயோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃப்ளேவருக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணால் நம்மளோட சாஸ் ரெடி ஆகிடும். அதாவது வினிகர் டொமேட்டோவோட புளிப்பை மேயோ வந்துட்டு நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணிவிட்டு இந்த சாஸ் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா இந்த சாஸில் நீங்கள் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர் பவுடர்லாம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா காரசாரமாக இருக்கும்.
பட் கிட்ஸ் சாப்பிட்றாங்கன்னா நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த வெளில ரேப் பண்ணுறதுக்கான டார்ட்டிலா ரெடி பண்ணிடலாம். எலுமிச்சைப்பழம் அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு கீழே நல்ல ட்ரை ஃப்ளோர் கோதுமை மாவை தூவி விட்டுட்டு நீங்கள் அதை அப்படியே சர்க்கிளாக திரட்டி எடுத்துகிட்டு ஒரு தட்டை வச்சுட்டு ஈவனாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சைஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்காது, குட்டி குட்டியாக தான் இருக்கும். அதனால் ரொம்ப பெருசாக திரட்டாதீங்க. எல்லாமே ஈவனாக அழகாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு தட்டை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அழகாக ரவுண்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு மடிக்கும் போதும் ஈவனாக இருக்கும். கட் பண்ண இந்த டார்ட்டிலாவை நம்ம தவாவில் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் இல்லாமல் தான் நம்ம இன்றைக்கி இதை குக் பண்ண போகிறோம். தவாவை நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. சூடான தவாவில் போட்டுட்டு 2 பக்கமும் குட்டி குட்டி ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். குக் பண்ண இந்த டார்ட்டிலாவெல்லாம் தனியாக ஒரு ரோட்டி ஹாட் பேக்கோ இல்லைனா துணிக்குள்ளே வச்சு மூடி வச்சுடுங்க. நீங்கள் நார்மல் ஹாட் பேக்கில் போட்டிங்கன்னா 2 பக்கமும் வேர்த்து கொட்டி ஈரமாயிடும். அதனால ட்ரையாக இருக்கிறதுக்காக நீங்கள் துணியில் போட்டு மூடி கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி அவுட்டர் ரோட்டி ரெடி ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். நம்மளுக்கு தேவையானது எல்லாமே இப்போ ரெடி ஆகிடுது. ஒரு டார்ட்டிலாவாக எடுத்துகிட்டு மேலே அப்படியே நம்ம பண்ணி வச்சுருக்கிற அந்த சாஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சாஸை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஓரத்தில் கீழே பேஸில் கொஞ்சமாக சீஸ் தூவிக்கோங்க. சீஸுக்கு மேலே நம்ம பண்ணியிருக்கிற ஃபில்லிங்கை அப்படியே ஒரு 2 ஸ்பூன் வச்சுக்கலாம். மறுபடியும் ஃபில்லிங்க்கு மேலேயும் கொஞ்சமாக சீஸ் தூவி விட்டுக்கலாம். மேலே கீழே 2 பக்கமும் நம்ம சீஸ் தூவி இருக்கிறதுனால ஹீட் பண்ண உடனே சீஸ் மெல்ட் ஆகி நம்மளோட அதர் சைட் ஆஃப் இந்த கவரை அதனால் இழுத்து பிடிச்சிக்கும். ஃபில்லிங்க்கு மேலே கொஞ்சமாக நீங்கள் சீசனிங் தூவி விட்டுக்கலாம். காரம் வேணும்னா ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட தூவி விட்டுக்கோங்க. மேலே அப்படியே சீஸ் போட்டதுக்கப்புறமா இன்னொரு ஃப்ரீயாக இருக்கிற எண்டை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஜென்டிலாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த டேக்கோவை நம்ம தவாவில் போட்டு குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஃபில்லிங் வெளியே வராமல் இருக்கும். சூடான தவாவில் போட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வர மாதிரி நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஜென்டிலாக அப்படியே ப்ரெஸ் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா கரகரன்னு குக் ஆகிடும். பேஸையுமே அப்படியே நிமித்தி வச்சு ஒரு ஸ்பூனை வச்சு ஹோல்ட் பண்ணிங்கன்னா பேஸும் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக குக் ஆகிடும். 2 சைடுமே நீங்கள் குக் பண்ணும்போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கிறிஸ்பியாக குக் ஆகும். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான சீஸி டேக்கோ ரெடி ஆகிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு சூடாக சர்வ் பண்ணுங்கள். சூடாக சாப்பிடும்போது தான் சீஸ் நல்லா கூயியாக வரும். ஆறி போச்சுன்னா உங்களுக்கு சீஸ் சாலிடிஃபை ஆகிடும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.